செய்திகள் தொடர்கின்றன. மதுரை வள்ளி, பத்தமடை பாய், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, தஞ்சாவூர் வீணையை தொடர்ந்து கோவை கோரா காட்டன் சேலைகளுக்கும் புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய கலையை பாதுகாப்பதற்காகவும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் சிறப்பு மற்றும் அது தயாரிக்கப்படும் இடத்தினை தனித்து காட்டும் வகையில் மத்திய அரசின் சார்பில் அப்பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் கோவை மாவட்டம் சிறுமுகை ஆற்று பகுதியில் விளையும் கோரை புல்லை கொண்டு செய்யப்படும் கோரா காட்டன் சேலைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்க கோரி 82 நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டது. இதற்கு தற்போது அந்த சேலைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. கோவை கோரா காட்டன் உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. சிறுமுகை, மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் இயற்கையாக வருகின்ற தண்ணீர், அங்கு விளைகின்ற கோரா எடுத்து செய்யப்படுவதனால் கோவை கோரா காட்டன் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றன. அது மட்டுமல்லாமல் சான்றோர்களும் ஏழைகளும் விரும்பி உடுத்தக்கூடியதாகவும் கோவை கோரா காட்டன் சேரிக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்தியாவில் 220க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ள போதும் விண்ணப்பித்த 82 சங்கங்களுக்கும் ஒரே நேரத்தில் கோரா காட்டன் சேலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது இந்தியாவிலேயே இது முதல் முறையாகும். இதனைத் தொடர்ந்து திருவையாறு அசோகா அல்வா, மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், தூத்துக்குடி மெக்ரூன் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.